பீரியட்ஸ் மூட் ஸ்விங்ஸ்க்கு அப்போ கிரேவிங்ஸ் அப்படின்ற பேரில் வந்து எல்லாமே சாப்பிட்றாங்க, என்ன வேணால் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அது கரெக்டாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 10 to 12 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கிரேவிங் வரும். இது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், PMSing அப்படின்னு சொல்லுவோம். இது ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக பிடிச்ச விஷயங்கள் சாப்பிட்லாம் டு கீப் இஸ் ஹாப்பி. அது வந்து அன்ஹெல்தின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா, ஃபுட்டில் வந்து ஒரு வைட்டமின் இ நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கணும், மெக்னீஷியம் நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் உடம்புல வந்துட்டு ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா இன்ஃப்ளமேஷன் அந்த அளவுக்கு இருக்க போகிறதில்ல, இந்த டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். கிரேவிங் சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது திருப்பி அதனால உடலில் பிரச்சனை வரக்கூடியது ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு காஃபி குடிக்கிறது, சாக்லேட் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றதுலாம் இட்ஸ் ஃபைன் அந்த டைமில். ஆனால் ரொம்ப ரிப்பீட்டடாக அவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் பெயின் இருக்குது, ரொம்ப அவங்களுடைய அதாவது பேசவே முடியல யார்கிட்டையும், எனக்கு ரொம்ப கோவம் வருது, என்னால் கண்ட்ரோலே பண்ணல, எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த PMS வந்து கட்டாயம் அட்ரஸ் பண்ணணும் அவங்க. ஸோ இட் இஸ் ட்ரீட்டபிள். இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் விடவே தேவையில்லை. இப்போ டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எஜுகேட் பண்ணி அனுப்ப முடியும்.